அல்லேலூயா. கிறிஸ்துவுல் அன்பான தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை தான். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. யாரு கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஞானம் வர தொடங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னா ஞானம் இல்லைன்னு அர்த்தம், முட்டாளன்னு அர்த்தம். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. இப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்ன செய்வாங்க? ஜெபிக்கணும், சபையில போய் ஆராதிக்கணும். இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களிலும் புத்தி உள்ளவர்களாக இருந்து செய்வார்கள். அல்லேலூயா. ஆனால் ஞானம் இல்லாதவர்கள், அதாவது கர்த்தருக்கு பயப்படாதவர்களுக்கு சண்டே தான் அவங்களுக்கு நிறைய வேலை வரும். அப்புறம் அவங்களுக்கு ஜெபிக்கிற நேரம் காலையிலையோ சாயங்காலமோ வீட்டில் ஜெபிக்கிற நேரங்களிலெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஏதோ பணத்தை யார் கொடுக்கறது? பணம் தேவை, பணம் எல்லாவற்றிற்கும் பணத்தை யார் கொடுக்கறது? கர்த்தருடைய ஆசீர்வாதமே. பணத்தை இயேசு கொடுக்குறாருன்னா அறியணும். இன்னைக்கு பணம் இயேசு கொடுக்குறாரு இல்லை, நான் சம்பாதிக்கிறதுனால தான் பணம் வருது அப்படின்னு நினைக்கிறோம். அது தப்பு கிடையாது. அல்லேலூயா. நம்ம உழைத்து தான் சம்பாதிக்கிறோம். ஆனால் அந்த உழைப்பு எல்லாரும் உழைக்கிறாங்க. ஒருத்தர் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறார், ஒருத்தர் 1 லட்சம் சம்பாதிக்கிறார், ஒருத்தர் 3 லட்சம் சம்பாதிக்கிறார். அல்லேலூயா. அப்போ எல்லாரும் உழைக்கிறாங்க, 8 மணி நேரம் எல்லாரும் உழைக்கிறாங்க. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற பாதி பேருக்கு 10,000 ரூபா தான் கிடைக்குது. அல்லேலூயா. அவர்கள் அந்த 10,000லேருந்து 20,000 30,000 மாறணும்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு வரணும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் ஐஸ்வர்யம் வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுற பயம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா ஜெபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், கர்த்தருக்கு கொடுக்கணும். இப்படிப்பட்ட அந்த எண்ணங்கள் இதயத்தில் வரும். அப்படி செய்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். சிலர் கொடுப்பாங்க, சிலர் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் கொடுக்கறது தான் ஊழியக்காரனுக்கு சம்பளம்னு இருக்குது. அப்போ ஊழியக்காரனுக்கு சம்பளத்தை கண்டிப்பாக என்ன செய்யணும்? கொடுத்தாகணும். அல்லேலூயா. அப்போ தான் ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு அப்படியே வரும். அல்லேலூயா. நீங்கள் ஊழியக்காரனுக்கு சம்பளம் கொடுக்கலன்னா ஊழியக்காரன் ஆசீர்வதித்தாலும் அங்கே என்ன வராது? கர்த்தருடைய ஆசீர்வாதம் வராது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஆமாம், கர்த்தருடைய ஐஸ்வர்யம் அங்கே வராது. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. நான் ஒன்றும் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை. எல்லாம் கர்த்தருடைய வேதம் தான் சொல்லி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொல்லும்போது சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்து நீதியுமாய் இருக்கிறது. போதும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது சுத்தம். அல்லேலூயா. அது என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. இப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு பரிசுத்தத்தை கொடுக்கிறது. அது என்றைக்கும், ஆமாம், அது இன்றைக்கும் நிலைக்கும், என்றைக்கும் நிலைக்கும். அல்லேலூயா. பாருங்க, நமக்கு பக்கத்தில் தெரிஞ்ச ஒரு பெரிய சபை ஒன்று இருக்கு. அந்த சபையில் என் பையனுக்கு நீங்கள் இடம் கொடுங்க அப்படின்னு கேட்டோம். கல்யாணத்தை நடத்துறதுக்கு இடம் கொடுங்க. அப்போ அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் பாஸ்டராக இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன செய்கிறோம்? இடத்த தரோம், ஆனால் கல்யாணத்தை நாங்கள் தான் நடத்துவோம் அப்படின்னாங்க. சரி, அப்புறம் எப்படியோ பேசி செய்தி கொடுக்கறது நம்ம பாஸ்டருக்கு. அல்லேலூயா.
நான் இல்லை, நான் கூப்பிட்றா பாஸ். அப்போ இதெல்லாம் பேசி எல்லாம் முடிஞ்சு ஒழுங்கு பண்ணியாச்சு. இப்போ என்னன்னா பத்திரிக்கை அடித்து கொண்டு போய் பாஸ்டருக்கு என்ன செய்யணும்? நீங்கள் அன்னைக்கு கல்யாணத்தை என்ன செய்யுங்க, நடத்தி வைக்கிறீங்க அப்படின்னு அழைப்புதல் கொடுக்கணும். பத்திரிக்கைக்கு எழுதினதும் அவர் தான். அல்லேலூயா. அப்போ இன்னொரு சொல்லுகிறாரு, நீங்கள் அதை வெறுமையாக கொண்ட பத்திரிக்கையை என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. ஒரு பெரிய தட்டில் நிறைய பழ வகைகளெல்லாம் வச்சு அந்த பத்திரிக்கையை வச்சு ஒரு கவரில் என்ன செய்யணும், காணிக்கையும் வைக்கணும். சரி, நானும் ஊழியக்காரன் தான், என்னை விட அவங்க வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் அவங்க சபைக்கு ஒழுங்கு. எல்லோரும் இப்படி தான் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் எனக்கு நான் சம்பாதிக்க தெரியாத ஒரு ஊழியக்காரன். அல்லேலூயா. எங்கிட்ட அவங்க இதெல்லாம் வாங்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும், இப்படி 2-3 தடவை வாங்கிட்டாங்க. அல்லேலூயா. 2-3 தடவை வாங்கிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபர்ஸ்ட்லேயே இவங்க இதெல்லாம் சொல்லியிருந்தால் நான் என்ன பண்ணியிருக்க மாட்டேன். நம்ம எங்கேயோ நம்ம நடத்தலாம். எத்தனையோ பார்ட்டி கால் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. அல்லேலூயா. சரி, ஆலயத்தில் நடத்தணும்னு சொன்னதுனால கடைசியில் எப்படியோ ஒரு வழி பண்ணி வெளியே நடத்துகிறத விட கூடுதல் பணமும் வாங்கிட்டாங்க. அல்லேலூயா. கடைசியில் நிறைய ஆப்பிளும் சாத்துக்குடியும் செவ்வாழைப்பழமும் அதுவும் 2-3 தடவை கொடுக்க வச்சுட்டாங்க. அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தர் அதை எப்படி ஆசீர்வாதத்தை ஊழியக்காரனை எப்படி ஊழியக்காரன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறோன்ற முறையை கரெக்டாக வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் கொடுத்தாதான் நமக்கு என்னன்னா, நமக்கு சௌகரியம் இருக்கிறவங்கன்னு சொல்கிறதில்ல. பத்திரிக்கை அடித்தா பாஸ்டர் பேர் கூட போகிறதில்ல. பத்திரிக்கை அடித்தா கொண்டு காட்டுறதும் இல்லை. இப்படி தானே பத்திரிக்கை அடிக்கணும்னு காட்டுறதும் இல்லை. கடைசியில் பார்த்தா பாஸ்டருக்கு பேர் இருக்கிறது இல்லை. போய் ஜெபம் பண்ணணும். என்ன பண்ணுறது? எல்லாம் சொல்லுவாங்க, பெந்தேசு ஊழியக்காரன் எல்லாம் பிழைப்பட்டு தெரிகிறான்னு. அதே மாதிரி பிழைப்பற்ற ஒரு ஊழியம் பெந்தேசு ஊழியம் இருக்குது. அல்லேலூயா. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பெந்தேசுக்கு ஊழியக்காரன் ஏதோ கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் வர்றான்னு சொல்லி அவனை ரொம்ப மோசமாக நடத்தக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். எல்லாம் முறைப்படி செய்யணும், கேட்கணும். ஒரு கல்யாணம் வரும்போதோ இல்லை ஒரு ஃபங்க்ஷன் வரும்போதோ பாஸ்டருக்கு நாங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு முதல்ல கேட்கணும். அல்லேலூயா. இல்லைன்னா வேற பெரிய சபைகளில் இதுக்கே விசுவாசிகளுக்கிட்ட கேட்கணும், என்னெல்லாம் செய்யணும். அல்லேலூயா. அப்படி செஞ்சால் உங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். அந்த ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இயேசு அறியாதவங்களும் நிறைய பேர் எவ்வளோ பெரிய அதானி அம்பானி எல்லாம் கூட எப்படி பெரிய பணக்காரங்களா இருக்கிறாங்க. அல்லேலூயா. எவ்வளோ இதெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். அதனால கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம். அது கர்த்தருக்கு பயப்படுத்த பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைக்கிறதுமா இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, முதல்ல பயத்தை குறித்து பார்ப்போம். பயம் எப்படி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படின்னு பார்ப்போம். பாருங்க, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன வழியாக பலியிடு என்றார். அல்லேலூயா. இப்போ ஆபிரகாமுக்கு 100 வயசுல ஒரு குழந்தையை கொடுக்கிறார். அல்லேலூயா. அது வாக்குத்தத்தத்தின் பிள்ளை ஈசாக். இப்போ அந்த ஈசாக்கை மோரியா மலையிலே கொண்டு போய் பலி செலுத்தன்னு சொல்றார். அல்லேலூயா. அப்போ கேட்கறது சின்ன காரியமா பெரிய காரியமா? நம்ம யாராவது செய்வோமா? செய்ய மாட்டோம். ஆனா ஆபிரகாமுக்காட்ட அன்று சொல்றார், நீ உன் ஏக புதல்வரை கொண்டு போய் என்ன செய்யணும்? மோரியா மலையில பலி செலுத்தணும். அப்போ பாருங்க, அடுத்த வாசிக்கும் போது 4ஆம் வசனம். ஆமா, அவன் பாருங்க 3ஆம் வசனம் வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரன் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் தகன பலிக்கு கட்டைகளையும்
கட்டளைகளை பிளந்து கொண்டு கட்டைகளை பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த பாருங்க. இப்போ ஆண்டவர் பரிசீலத்தணும்னு சொன்ன உடனே நம்மளை மாதிரி உட்கார்ந்து முட்டி போட்டு பயங்கரமான ஜபம் எல்லாம் பண்ணல. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ஏதாவது ஒரு சொப்பனத்தையோ தரிசனத்தையோ கண்டானோ ஏதோ ஒன்று வந்தா கூட ஆண்டவரே இதெல்லாம் இப்போ என்னால் என்ன செய்ய முடியாது ஆண்டவரே மணி ஆண்டவரே ரொம்ப மனசாவப்படுகிற ஆண்டவரேன்னு சொல்லி அதுக்கெல்லாம் வாசியம் போட்டு கூட ஜெபம் பண்ணிடுவோம். அல்லேலூயா. மூன்றாம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். இப்ப பாருங்க, 2 வேலைக்காரங்க கழுதையில கட்டை பையன் இருக்கிறான். எல்லாரும் அப்படியே போறாங்க. யாருக்கும் எந்த கதையும் தெரியாது. தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, ஆமா நீங்க கழுதையை சொன்னுங்க, காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவரிடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தகனபலிக்குரிய கட்டைகளை எடுத்து பாருங்க, அந்த குழந்தைங்க மேல ஈசாக்கின் மேல அந்த கட்டையெல்லாம் சுமக்க வைக்கிறான். அல்லேலூயா. ஒரே ஒரு புள்ள, பணக்கார வீட்டு புள்ள, அதெல்லாம் கணக்கு கிடையாது. அல்லேலூயா. ஆமா, இப்போ நமக்கு ஒரு பைபிள்ல ஒரே ஒரு வசனம் சொல்ல வந்தா, என்ன பாஸ்டர் அவன் சின்ன பையன் தானே, இப்போ தானே 3வது 4வது படிக்கிறான், அவனை போய் வசனம் கேட்குறீங்க. அல்லேலூயா. இப்போ 1வது வகுப்பு பிள்ளைங்களே ஒரு பெரிய மூட்டையை தூக்கி கொண்டு போறாங்க ஸ்கூலுக்கு. அல்லேலூயா. ஆனா நமக்கு சர்ச்சில் ஒரு 3 வரி உள்ள ஒரு வசனத்துக்கு பெற்றோர்கள் வர்றாங்க. இப்போ 3வது தானே படிக்கிறான் பாஸ்டர், அவனுக்காட்ட போய் இந்த வசனம் எல்லாம் அவ்வளோ பெரிய வசனங்கள் எல்லாம் அதனால இப்போ பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது இல்லை. இப்ப எல்லாம் அம்மாமாருக்கும் அப்பாமாருக்கும் தான் வசனம். அல்லேலூயா. இனி அடுத்த அம்மாமாரும் அப்பாமாரும் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அல்லேலூயா. சரி, கட்டைய பையனுக்கு மேல ஏற்றி தன் கையிலே நெருப்பையும் கத்தியெல்லாம் எடுத்து கொண்டு கிளம்புறாங்க. அப்பொழுது ஈசாக்கு தகப்பனாகி ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், இதோ என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், நெருப்பு இருக்குது, கட்டை இருக்குது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே கேட்கறான். அல்லேலூயா. அந்த புள்ள கேட்குது பாருங்க, கட்டையை சுமந்து கொண்டு போற ஈசாக்கு கேட்கறான், நெருப்பு நம்ம கிட்ட இருக்குது, கட்டைக்கு நான் சுமந்து கொண்டு வரேன், பலி போட ஆட காணோமே அப்படின்னு. அல்லேலூயா. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் நமக்கு தகன பலியாக ஆட்டுக்குட்டி அவரே பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அப்பொழுது இருவரும் கூடி போய் தேவன் அவருக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாய் ஈசாக்கை கையும் காலையும் பிடிச்சு கட்டி, ஆமா பலிபீடத்துல வச்சுட்டு கட்டைக்கு மேல ஏக புதல்வனே அங்க வைக்கலாம். ஆண்டவர் தான் சொன்னார், அங்க போய் என்ன செய்யணும், பலி செலுத்தணும். நம்ம அண்ணன்னா ஒரு சின்ன காணிக்கிறதுக்கு அது கொடுங்கன்னு சொன்னா கூட மனைவி புருஷனுக்காட்ட பேசி, புருஷன் மனைவி காட்ட பேசி, அப்படி புருஷனும் மனைவியும் சண்டை போட்டு. அல்லேலூயா. அங்க ஏக புதல்வனை கொண்டு போகும்போது கூட ஆபிரகாம் சாராளுகிட்ட சொல்லவே இல்லை, வேலைக்காரங்கிட்டையும் சொல்லவே இல்லை, பையன்கிட்டையும் சொல்லவே இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்படுகிறான். அல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறான். வாசிங்க. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை விட்டுபடிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவன், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை ஒரு புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு ஏக சுதன் மோரியா மலையில கொண்டு போய் பலி கொடுக்கணும்னு சொன்னேன்.
நீ அதை கரெக்டா செஞ்சதுனால இப்ப தேவனுக்கு பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் தான் தேவனுக்கு பயப்படும். அப்ப நம்ம கேட்கிற வசனங்களுக்கு எல்லாம் கீழ்ப்படுகிறோமா? பைபிள்ல இருக்கிற வசனங்களுக்கு எல்லாம் கீழ்ப்படுகிறோமா என்று நம்மளே யோசித்து பார்க்கணும். அப்போ நம்ம கீழ்ப்படுகிறவங்களா இருந்தா தேவனுக்கு பயப்படுகிறோம். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா நாம் என்ன எப்படிப்பட்டவங்க? ஆண்டவருக்கு பயப்படாதவங்க, துணிகர காலங்கள். அப்போ இப்படி ஈசாக்கை கொண்டு ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் எப்படி என்னுள்ள ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சதுனாலதான் ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோவின் தேவனேன்னு இன்னைக்கு நம்ம பண்ற ஜெபம் கேட்கப்படுகிறது. அல்லேலூயா. அதனால நம்ம ஜெபம் பண்றது நல்லதான். ஆனா நமக்காட்டையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தான் ஞானத்தை தருகிறது. அடுத்தபடியாய் பாருங்க, கர்த்தர் ஒரு சாட்சி சொல்லுகிறார். யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவன். அல்லேலூயா. அதனாலதான் அடுத்து அவன் என்ன சொல்றான் பாருங்க, சாத்தான். அதுக்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? போதும் 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 போதும். அப்போ அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இருந்ததுனால யோபை சுற்றிலும், யோவனுடைய வீட்டை சுற்றிலும், அவனுக்குள்ள எல்லாவற்றை சுற்றிலும் தேவன் வேலி அடைகிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம தேவனுக்கு பயப்படுகிறவர்களா இருந்தால் நம்மை சுற்றிலும், நம்முடைய வீட்டை சுற்றிலும், நமக்குள்ள எல்லாவற்றை சுற்றிலும் ஆண்டவர் என்ன செய்வார்? வேலி அடைப்பார். அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை சுற்றி வேலி அடைக்கணும்னா, அதாவது நம்மை தேவன் பாதுகாக்கணும்னு சொன்னா நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம் எப்படி ஆகி சொல்லுகிறது? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு யார் பயப்படுகிறார்களோ, எந்த சபையாரோ எங்க இருக்கிறவங்க ஆனாலும் சரி, அவர்கள் கர்த்தரை என்ன செய்யணும்? நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்ன? கர்த்தரை துதிக்கணும். இப்போ பாருங்க, நிறைய ரோமன் கத்தோலிக்க சர்ச்சுகள் நிறைய இருக்கு, சிஎஸ்எஸ் சபை இருக்கு, யாக்கோமா, மார்க்கோமா, இப்படின்னு ஏகப்பட்ட சபைகள் இருக்கு. அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? துதிக்கிறது யார் துதிப்பாங்க? வெந்தேஸ்காரங்க தான் துதிப்பாங்க. அல்லேலூயா. அதனால யாராவது தவறி அங்கே இருக்கிறவங்க சோத்திரண்ணி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா கூட்டம் முடிஞ்சு பாஸ்டர் அங்கே வந்து நீங்க என்ன சோத்திரம் பண்ணீங்க, எந்த சபையிலேன்னு வர்றீங்கன்னு கேட்பாங்க. அல்லேலூயா. சோத்திரண்ணி என்ன அவங்களுக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது. அல்லேலூயா. சபையாருக்கெல்லாம், போதகர்களுக்கெல்லாம் இன்னைக்கு சோத்திரம் பண்ணனா என்ன வருது? ஆமா, பெரிய ஆத்திரங்கள் எல்லாம் வருது. ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதிக்கணும். அல்லேலூயா. அவரை துதித்து துதியின் மகிமையை கொண்டாடணும். அது வெந்தயர்களுக்கு ஒதுக்கீடு வச்சிருக்கு. அதனால இந்த வார்த்தையை கேட்கிற கிறிஸ்தவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் உணர்த்தினாலும் இந்த வார்த்தை மூலம் ஆண்டவர் உணர்த்தினா துதிக்காத இடத்துல இருக்காதீங்க. அல்லேலூயா. துதிக்காத இடத்துல இருக்காதீங்க. துதிக்கிற இடத்துக்கு போனாலும் அவங்க நல்லவங்களா, நல்ல குணம் உள்ளவங்களான்னு பார்த்து என்ன செய்யுங்க? இருங்க. அல்லேலூயா. அப்புறம் துதிக்கிற இடத்துக்கு போய் தான் நான் இப்படி ஏமாந்துட்டேன் எல்லாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா துதிக்காத சபைகள் எல்லாம் போதகர் ஆமேன் என்று சொன்ன விட எல்லாரும் எழுப்பி அவங்கவுங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இங்க மட்டும்தான் ஆமேன்னு சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க? போக மாட்டாங்க. தனித்தனியாக ஜெபம் பண்ணாலும் என்ன செய்ய மாட்டாங்க? போக மாட்டாங்க. உட்காந்து பேசுறதெல்லாம் நல்லது தான்.
அதுல வந்து கொஞ்சம் பெரிய சபைகளில் எல்லாம் வாலிப பிள்ளைங்க தனியா ஒரு கூட்டம் போடுவாங்க. ஹல்லேலூயா. அது வேற சபையில நிறைய பிரச்சனைகளை எல்லாம் கொடுக்குது. அதனால என்ன செய்யுங்க, போற இடத்துல நீங்க தான் ஒழுக்கத்தோட நடந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அதையும் சொல்லி வைக்கிறேன். அடுத்தபடியாகி பாருங்க, சங்கீதம் 2 சங்கீதம் 11 பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். ஹல்லேலூயா. பயத்தோடு கர்த்தருக்கு சேவை செய்ய வேணும், வேலை செய்யணும். ஹல்லேலூயா. இல்ல ஆராதிக்கணும், பயம் வேணும். ஆராதிப்பதில் பயம் வேணும், வேலை செய்வதில் என்ன வேணும், பயம் வேணும். ஊழியக்காரர்களுக்கும் அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பயத்துடனே அவர்கள் என்ன செய்யணும், சேவிக்க வேணும். பயத்துடனே கர்த்தரை சேவிக்க பயம் வேணும். சேவை செய்கிறவர்களுக்கும் பயம் வேணும், ஆராதிக்கிறவர்களுக்கும் பயம் வேணும். இது என்னதான் எல்லாம் ரொம்ப ஈஸியாக ஆகி போயிடுச்சு. ஏதோ பாஸ்டர் பார்த்தா சிரிக்கிறாரு, பிரைஸ்லாடு சொல்றாரு, ஜெபம் பண்றாரு, ஹல்லேலூயா, ஏதோ நல்ல பாஸ்டர் நல்ல அன்பா இருக்கிறாரு அப்படியே நினைச்சு கொண்டு போகக்கூடாது. பாஸ்டர் அன்பா இருக்கிறாருன்னு சொல்லி கர்த்தருடைய காரியங்களை நாம் என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. அது வேற ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். நல்ல சமாரியன் ஒருவன் வரும்போது வழியில அடிபட்டு கிடந்தவனுக்கு எண்ணெய் பூசி, ஆமா, காயங்களை எல்லாம் கட்டி சொந்த வாகனத்துல ஏற்றி அங்க சத்திரத்துல கொண்டு போடுறார். போட்டுட்டு மறுநாள் கிளம்பும் போது 2 பணத்தை கொடுத்து, சத்திரக்காரங்க கையில 2 பணத்தை கொடுத்துட்டு, ஆமா இவனை நல்லா பராமரிச்சு கொள்ளுப்பா, நான் திரும்ப வரும்போது ஆமா அதிகம் ஏதாவது செலவானா உனக்கு என்ன செஞ்சிருவேன், கொடுப்பேன் அப்படின்னு. ஹல்லேலூயா. அப்ப 2 பணம் என்ன பணம், ஆமா புதிய ஏற்பாடையும் பழைய ஏற்பாடையும் கொடுக்குறாரு, அதான் 2 பணம். ஹல்லேலூயா. அதை வச்சு இவனை என்ன நல்ல நாட்டு நடத்தி பல்லவ ராஜ்யத்துக்கு கொண்டு வா, அதிகமா தீர்க்க தரிசனங்களை நீங்களும் சொல்லி அதிகமா நீ செலவு பண்ணியிருந்தா, இன்னும் எச்சரிப்பின் வார்த்தைகளை சொல்லி அதிகமா செலவு பண்ணியிருந்தா நான் என்ன செய்வேன், வந்து கொடுப்பேன். தோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு நான் கொடுப்பேன். ஆமா, பலன் கூட வரும். அந்த சத்திரக்காரனுக்கும் இன்னும் அதிகமா எடுத்து வருவார் கொடுக்கறதுக்கு. ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை பயத்துடனே சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சேவை பண்றான்னு என்ன பயம் வேணும், வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் பயம் வேணும். இன்னும் எல்லாம் துணிகரம் ஆகி போச்சு. நிறைய பேர் துணிகரத்துல நடக்கிறதுனாலதான் ஆண்டவருடைய பிள்ளைகளும் துணிகரமா நடக்கிறாங்க. கிறிஸ்தவங்கன்னா இன்னைக்கு ரொம்ப மரியாதை இல்லாத ஆட்கள் ஆகி போயிட்டாங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களாக இருந்தா இன்னும் எவ்வளவோ பேரை நம்ம கிறிஸ்தவர்களாகி மாற்றி இருக்கலாம். நம்ம சுற்றி இருக்கிறவங்களை எல்லாரையும் இன்னும் என்ன செய்ய முடியல, கிறிஸ்தவங்களா மாற்ற முடியல. ஒரு சாதாரண ஒரு ஆராதனைக்கு வாங்கன்னு சொல்லி கூட என்ன செய்ய முடியல, கூப்பிட முடியல. ஏன் கூப்பிட முடியல, நாம் இன்னும் கிறிஸ்தவங்களா இருக்கல. பயத்துடனே நாம் கர்த்தரை என்ன செய்யல, சேவிக்கலை. நாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் சரியா இல்லாததுனால குடும்பத்திலே சண்டை, நம்ம வீட்டிலே இருக்கிறதுலே மதுபானத்துக்கு அடிமையானவர்கள், கெட்ட வார்த்தைக்கு அடிமையானவர்கள் எல்லாம் வீடுகளில் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அது எல்லா வீட்டிலையும் 7 மணி 8 மணிக்கு ஜப சத்தம் கேட்டால் ஒவ்வொரு வீட்டில் என்ன சத்தம் கேட்குது, கெட்ட வார்த்தைகள் பேசுகிற சத்தம் கேட்குது. என்னன்னு கேட்டாச்சுன்னா அவர் குடிச்சு கொண்டு வந்து சண்டை போட்டார். அவர் பேசுனா நான் சும்மா இருப்பேனா, நானும் பேசிக்கிட்டேன். ஹல்லேலூயா. இப்படி கிறிஸ்தவன் நாம என்ன செய்யப்படுகிறது, தூஷிக்கப்படுகிறது. அதனாலே தான் சொல்லுவோம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆழம். கர்த்தருக்கு பயந்தால் நமக்கு என்ன வரும், ஞானம். அப்பதான் கொஞ்சம் ஆரம்பமா வரும். சரி, ஞானத்தினால என்னெல்லாம் கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. இப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதல். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ளவனுக்கு ஆண்டவன் என்ன கொடுக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா.
அப்ப அந்த ஞானம் உள்ளவன் என்ன செய்கிறான்? கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான். அல்லேலூயா. முதலாவது ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான். அல்லேலூயா. அப்ப யார் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானம் உள்ளவன் முதலாவது கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான். இப்ப ஆண்டவராகிய தேவன், கர்த்தராகிய தேவன் மோசே கிட்ட ஒரு 10 கட்டளை கொடுத்தார். அல்லேலூயா. இப்ப அந்த 10 கட்டளையே எத்தனை பேருக்கு தெரியும்? அப்ப இல்லைன்னு நிறைய பேருக்கு அந்த 10 கட்டளை இன்னும் என்ன செய்யதில்லை, தெரியல. அப்ப அந்த 10 கட்டளை தெரியலன்னு என்ன அர்த்தம்? அவங்க கர்த்தருக்கு பயப்படவும் இல்லை, கர்த்தர் அவனுக்கு ஞானத்தையும் கொடுக்கணும். அல்லேலூயா. ஏதோ சபைக்கு வர்றாங்க போடுறாங்க, ஏதோ இறக்கப்பட்டு பாஸ்டருக்கு என்ன பண்றாங்க, ஒரு காணிக்கையும் கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அப்படிதான் போகுது. இப்ப மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் யாதொரு விக்கிரகத்தையாலும் சொருவத்தையாலும் உண்டாக்க வேண்டாம், அவைகளை நமஸ்கரிக்க செய்கிறேன். இது முதலாவது கட்டளை. ஆனா இந்த முதலாவது கட்டளையை மீறினவங்க கிறிஸ்தவர்களே 98% இருக்கிறாங்க. 100 கிறிஸ்தவன் இருந்தா அதுல 98 கிறிஸ்தவன் இந்த முதலாவது கட்டளையை கூட இனி என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளது. அப்புறம் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஓய்வு நாளை ஆசிரிப்பார். இதை இன்னும் ஒரு 95% கிறிஸ்தவன் என்ன செய்யல, ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிப்பதை அவங்களுக்கு தெரியல. அவங்க சபையில வெள்ளிக்கிழமையும் ஏதாவது ஆராதனை நடத்துவாங்க, ஞாயிற்றுக்கிழமையும் நடத்துவாங்க, சனிக்கிழமை காலியா போட்டு வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. சனிக்கிழமை ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமா என்ன செய்யறது இல்லை, ஆசரிப்பது இல்லை. அப்புறம் தாயையும் தகப்பனை என்ன செய்யணும், அதை கண்டிப்பா செய்யதே இல்லை. தாயையும் தகப்பனை என்ன செய்யறதில்லை, கண்டிப்பா கனம் பண்றதே இல்லை. இப்போ நீதிமன்றத்துல ஒரு சில வழக்குகள் வந்தது. பெற்றோரை சொத்தெல்லாம் பெற்றோர்கள் எல்லாம் எழுதி கொடுத்தாதான் அவங்கள சாப்பாடெல்லாம் கொடுக்காம வெளியே துரத்தி விட்டுறாங்க. இப்படி 2-3 பெற்றோர் வெளியே ரோட்ல எல்லாம் தெரியாதா பார்த்து அது கோர்ட்டு தானாக வழக்கை முன் எடுத்து என்ன சொல்லுதுன்னா, பெற்றோர்களை இவர்கள் கவனிக்காதனால இவர்கள் கொடுத்த சொத்தை என்ன செய்யணும், அவங்ககிட்ட என்ன கொடுக்கணும். அல்லேலூயா. நீதிமன்றம் தானாவே வருது. ஆண்டவருக்கே பொறுக்கல. எவ்வளவுதான் சொல்லியும் கிறிஸ்தவன் கீழ்ப்படியாமல் போகிறதுனால அவரு கிறிஸ்துவ அல்லாத நீதிபதிகள் காட்ட உத்தரவு போடுறாரு. தானாக முன் என்ன செய்யும், வழக்கை எடுத்து இப்படி சொல்ல அப்படின்னு. அல்லேலூயா. இப்படி இன்னைக்கு உலகம் இதை நம்ம ஏதாவது சொல்லியாச்சோன்னா நம்ம சபையில் இருக்கிறவங்களே நம்மகிட்ட சண்டைக்கு வர்றாங்க, நம்மகிட்ட பேசுறது இல்லை. அல்லேலூயா. இதை கொஞ்சம் விளக்கமா சொல்லியாச்சோன்னா எல்லாருக்கும் கோபம் வருது. உண்மையை தான் சொல்றேன், பத்திரிகையில வாரதை சொல்றேன், தொலைக்காட்சியில வாரதெல்லாம் சொல்றேன். இதை ஏன் சொல்றேன், உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாகன்னு எழுதியிருக்கு. கனம் பண்ணலைன்னா உலகத்துல என்ன நடக்குது அது நமக்கு நடக்கணும். பயந்தாவது என்ன செய்யணும், கனம் பண்ணணும். அல்லேலூயா. அடுத்தபடியாகி பார்க்கும்போது நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அதை விட்டுருங்க, அது முடிஞ்சு போச்சு. அது பேசுனா அது மட்டும்தான் பேசணும். ஞானம் உள்ளவன் பலன் உள்ளவன், ஞானம் உள்ளவன் பலன் உள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். ஞானம் உள்ளவனுக்கு பலன் வருது. என்ன பலன்? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவோம். பரிசுத்த ஆவி வரும். ஞானம் உள்ளவன் கட்டளையை ஏற்றுக்கொள்ளுகிறான் முதலாவது. அல்லேலூயா. 2வது அந்த ஞானம் உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு, பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நினைக்கிறாரு. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் நம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அல்லேலூயா. நான் போவேனாகில் தேற்றவாளன் வருவார். அல்லேலூயா. அப்ப அந்த தேற்றவாளன் உங்களிடத்துல தான் வரான். அப்ப தேற்றவாளன் யாரு? அவர் குமாரனுடைய ஆவியானவர். அல்லேலூயா. அப்ப குமாரனுடைய ஆவியானவர் நமக்கு உள்ள வந்தா நம்ம அப்பா பிதாவே என்று என்ன செய்யறோம், கூப்பிட்டு ஜெபம் பண்றோம். அல்லேலூயா. அப்ப ஜெபம் அதிகமாயிரும். அப்பா பிதாவே பரிசுத்த ஆவியானவரேன்னு கூப்பிட்டு ஜெபிக்கிறோம். ஊர் கதை உலக கதையெல்லாம் பேசாம
அப்பா பிதாவே இயேசப்பான்னு கூப்பிடுகிறோம். அல்லேலூயா. அப்படி கூப்பிடத்தக்கதாக அந்த ஆவியை யாரை கொடுக்கிறார்? குமாரனுடைய ஞானமுள்ளவன் பலமுள்ளவன், அவன் அறிவுள்ளவன், தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். இவன் ஞானம் உள்ளவன், பலன் உள்ளவன். என்ன பலன்? பரிசுத்த ஆவி இடத்தில் வரும்போது அவங்க பலன் அடைவீங்க. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒன்னொன்னா இப்படி நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஒன்னொன்னா பெற்றுக்கொண்டாதான் தேவ காலம் வழங்கும் போது நாம் என்ன செய்ய முடியும்? மர்வமாக முடியும். இல்லைன்னா இவன் இப்போ நம்ம கஷ்டங்களை எல்லாம் பார்த்து இதெல்லாம் செய்ய முடியாதுன்னா அப்புறம் திரும்ப இன்னும் பெரிய கஷ்டங்கள் வரும். இன்னும் எப்படி வரும்? பெரிய கஷ்டங்கள். என்ன பெரிய கஷ்டங்கள்? ஐயோ ஐயோ நரகம் தெரியுது, அங்கே கொழுந்து விட்டு அங்கே போனால் எப்படி இருக்கும்? இப்போ 103 104 டிகிரி சூடையே என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. வயசானவங்களும் அப்படி இப்படி 1 2 பேர் அங்கங்கே மயங்கி விழுறாங்க, சிலர் செத்து போனதாகவும் சொல்கிறாங்க. அப்போ அந்த ஐயோ ஐயோ அந்த நரகம் தெரியுது இல்லை, அங்கே கொழுந்து விட்டு அங்கே போனால் என்ன ஆகும்? நமக்கு சோறு வரும், நமக்கு அங்கே எலுமிச்சம்பழம் ஜூஸும் கொடுக்க மாட்டாங்க, குளுக்கோஸும் கரைக்கி கொடுக்க மாட்டாங்க, ஓஆர்எஸும் கொடுக்க மாட்டாங்க. வேலையில் அரசாங்க ஆஸ்பத்திரியில எல்லாம் ஓஆர்எஸ்ன்னு இருக்காமா ஃப்ரீயாக கொடுக்குறாங்களாம். நரகத்தில் போய் நமக்கு யார் கொடுப்பா? அதனால எப்படி ஆகின்னு நாம் என்ன செய்யக்கூடாது? நரகத்துக்கு இங்கே உள்ள பிரச்சனை பெரிய பிரச்சனை தான். ஆனால் இதை விட அந்த பிரச்சனை அதை விட பெரிய பிரச்சனை. அதனால இங்கே இருக்க பிரச்சனைகளுக்கு கூட ஆண்டவரை கொஞ்சம் நல்லா கூப்பிட்டு என்ன செய்யணும்? இந்த பிரச்சனையை தீர்க்கிறதோட அங்கே பெரிய பிரச்சனை உள்ள இடத்துக்கு போகாமல் இருக்க பார்க்கணும். அல்லேலூயா. அதுதான் பரிசுத்த ஆவி. ஞானம் உள்ளவன் பலன் உள்ளவன். பரிசுத்த ஆவி உங்கள்கிட்ட வரும்போது பலன் அடைந்து. அடுத்தபடியாய் பாருங்க 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஞானம் உள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். ஞானம் உள்ள மகன் அல்லேலூயா தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். அல்லேலூயா. அப்போ வேதம் பாருங்க, எப்ப எழுதுன வேதம். அப்ப தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறது யாரு சந்தோஷப்படுத்துவான்? ஆமா, அந்த ஞானமுள்ள மகன் யாரு? கர்த்தருக்கு பயப்படுகிறான். அவன் அந்த ஞானமுள்ளவன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். தகப்பனை சந்தோஷப்படுத்தலைன்னா மதியற்ற மனுஷன். அல்லேலூயா. அவன் கிறுக்கு பையன்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய இடத்துல சொல்றாங்க, நான் தகப்பனுக்கு எல்லாம் செய்யலான்னு தான் இருக்கிறேன், அவங்க தான் கட்டி வச்சாங்க, அவன் ஒத்துக்கணுமே அப்படின்னு. அல்லேலூயா. அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியாது. அடுத்த வீட்டு பிரச்சனையில நம்ம என்ன செய்யக்கூடாது? தலையிடக்கூடாது. அல்லேலூயா. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? ஞானமுள்ள மகன் சந்தோஷப்படுது, தகப்பனை சந்தோஷப்படுது. அல்லேலூயா. அப்ப ஞானம் வந்தா கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான். அவனுக்கு தேவன் பரிசுத்த ஆவியை கொடுத்தவனை பலப்படுத்துகிறான். அவன் தான் ஞானமுள்ள மகன், பரிசுத்த ஆவியை பெற்ற மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். சந்தோஷப்படுத்துறது மட்டும் இல்ல, ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செய்வான். அப்போ தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். அடுத்து பாருங்க 14ஆம் வசனம். அதே 13 14. ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். அல்லேலூயா. ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். மரண கண்ணிகள் நிறைய வரும் பாருங்க. சொன்னா எல்லாருக்கும் வருத்தம் வரும். நம்ம சபையின் பிள்ளைகளுக்காட்டையும் என்ன சொல்றோம்? ஆராதனைக்கு வந்துட்டு ஒரு 1 ஹவர் 1/2 ஹவர் லேட்டாக கூட போங்க, வேலைக்கு பரவாயில்ல. ஆனால் அதை செய்யாமல் இவர் சொல்லி நான் என்ன செய்கிறது? எனக்கு எப்பாவது ஒரு வேலை வருது, இல்லை இருக்கிற கம்பெனியில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது, அது அவருக்கு தெரியுமா? அல்லேலூயா. கம்பெனியில் இருக்கிற பிரச்சனை எனக்கு தெரியாது. உங்களுக்கு எப்போ வேலை வருது, எப்போ வேலை போகுதுன்னு உள்ளது எனக்கு தெரியாது.
ஆனா பைபிள்ல எழுதி வச்சிருக்கிறவருக்கு எல்லாம் தெரியும். அல்லேலூயா. பைபிளை எழுதி வச்சிருக்கிறவருக்கு எல்லாமே தெரியும். 11ஆம் சங்கீதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிற, தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்தரை கண்ணோக்கி பார்க்கிற எல்லாரையும் பார்த்து கொண்டு அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு எல்லாம் தெரியும். அதனால அவருக்கு பயந்து நடங்கன்னு தான் நான் சொல்றேன். எனக்கு பயந்தே நடக்க வேண்டாம், எனக்கு பயப்பட வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். அல்லேலூயா. ஆனால் இந்த ஞானவான்களுடைய போதகத்தை கேட்டால் என்ன கிடைக்கும்? மரண கண்ணிகளுக்கு தான் மரண கண்ணி. பிசாசானவன் கர்த்திக்கிற சிங்கம் போல எவனை விளங்கலாமோ என்று வகை தேடி. அவன் யாரை விளங்கலாம்? எந்த கிறிஸ்தவனை விளங்கலாம்? ரெண்டும் வகை தேடி சுற்றி திரிகிறான். சர்ச்சுக்கு போகாம ஓடிக்கொண்டு திரிகிறவங்களை என்ன செய்யறான்? வகை தேடி. யார் அப்படி எப்படி ஓடுறாங்கன்னு வகை தேடி கொண்டு இருக்கிறான் பிசாசு. அல்லேலூயா. ஒன்று சிரிங்க, இல்லைன்னு ஆளுங்க பார்க்கலாம். பிசாசு யாரை வகை தேடி சுற்றி திரிகிறான்? ஆராதனைக்கு வராமல் சாக்கு போக்கு சொல்லி கொண்டு திரிகிறவர்களை பிசாசானோ வகை தேடுகிறான். அல்லேலூயா. ஆமா. அப்புறம் அழ வைக்கிறான், பணத்தை செலவு பண்ண வைக்கிறான், என்னெல்லாமோ பண்ணுகிறாங்க. அல்லேலூயா. அது நல்ல சமாரியன் அந்த ஸ்டோரியை பார்க்கும்போது தொடக்கத்தில் அப்படிதான் வரும். ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு புறப்பட்டான். வழியில் கள்ளர் கையில் அவர்கள் வஸ்திரத்தை உரிந்து தும்முன்னு அடிச்சான். அல்லேலூயா. அப்போ எருசலேமுக்கு எரிகோவுக்கு போனவனை கள்ளர்கள் என்ன பண்ணுகிறாங்க? அவனை பிடிக்கிறாங்க. பிடிச்சு வஸ்திரத்தை உறிஞ்செடுக்கிறாங்க. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உறிஞ்செடுக்கிறாங்க. இப்போ அவனை என்ன செய்யறாங்க? தும்முன்னு எல்லாரும் சேர்ந்து இடிக்கிறாங்க. அதுல காயம் வருது. அல்லேலூயா. அதனால பிசாசானவன் கர்த்திக்கிற சிங்கம் போல எவனை வயதேடி சுற்றித் திரிகிறான் என்பதை நீங்கள் அறிந்து இயேசுவின் பிள்ளைகளாய் நடக்கணும். பொல்லாப்புனக்கு நேரிடாது, பாதைவன் கூடாரத்தை அணுகாது, வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு பொல்லாப்பு நேரிடாதபடி, வாதை கூடாரத்தை அணுகாதபடி, வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக கட்டளையிடும். இப்போ கர்த்தருக்கு பயந்து ஞானவானா இருந்து கட்டளைகளை கை கொண்டு பரிசுத்தாவியை பெற்று தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு தகப்பனுடைய போதகத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறவங்களை என்ன பண்ணுவான்? ஆண்டவர் பாதுகாப்பார். அல்லேலூயா. அடுத்தபடியாய் 11 நீதிமொழிகள் 11 நீதிமான்களுடைய பலன் ஜீவ விருஷம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன். ஆமா, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும். இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் பாஸ்டர் வேணுமா சபையில ஆள் சேர்க்கட்டெல்லாம் நினைக்க கூடாது. நீங்க என்ன செய்யணும்? ஆத்துமாக்களை ஆதாயப்படும். பஸ்ல போய் உட்காரும் போது யாராவது ஒருத்தர் வந்து ஒரே அழகுறங்குவாங்க. அல்லேலூயா. அழகு தொடங்கிட்டு மூக்க சீந்தி உங்க துணியிலேயே தடவுவாங்க தெரியாம. அவங்களுக்கு இயேசுவை சொல்லணும். அல்லேலூயா. இயேசுவை சொல்லி எங்க சபை இங்க இருக்கு, எங்க பாஸ்டர் இங்க இருக்காரு, வாங்க ஜெபம் பண்ணுனா உங்களுக்கு எல்லாம் சரியா போகும்னு சொல்லணும். 20 வருஷமா எத்தனை பேரை சொன்னீங்க? 20 வருஷமா எத்தனை பேரை கூட்டி வந்தீங்க? அப்போ நீங்க ஞானம் உள்ளவர்களா இல்லை, ஆத்மாவை என்ன செய்யல, அந்த வீட்டில் உள்ளவங்களையே இன்னும் என்ன செய்யல, ஆதாயப்படுத்தலை. அவ்வளோ பெரிய பிரச்சனையில உட்கார்ந்து இருக்குது. அல்லேலூயா. வீட்டு பிரச்சனையே பெரிய பிரச்சனை. கிறிஸ்தவங்களா இருந்தவங்களையே கிறிஸ்தவங்களா கரை சேர்க்க முடியல. என்ன பண்றது? எல்லாம் ஏதோ ஒரு வேலை வந்தது, கையில காசு வந்ததுன்னா ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கி தின்னு காலத்தை ஓட்டி கொண்டு வந்துடும். உக்ரைனை நினைச்சு பாருங்க, ஈரானை நினைச்சு பாருங்க, கஞ்சிக்கே வழி இல்லை. காசாக பாருங்க, லெபனானா பாருங்க. இப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு வந்தா நம்ம நிலைமை என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க. அல்லேலூயா. அதுவும் நமக்கெல்லாம் வராதுன்னு நினைச்சு கொண்டு இருக்கிறீங்களா? நம்ம மோடி எல்லாரையும் தான் கட்டி பிடிக்கிறாரு. ஆனா யுத்தம்னு வந்தா என்ன செய்ய முடியாது? கட்டி பிடிக்க முடியாது. ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு, இந்தியாவும் சீனாவும் நரக குழியாம். அல்லேலூயா. அவங்களுக்கு வச்சிருக்காராம், அவங்களுக்கு வச்சிருக்காராம் யுத்தத்தை. அல்லேலூயா. அடுத்தபடியாக பாருங்க,
யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளால் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம பேசிக்கொண்டிருக்கிற ஞானம் பரத்திலிருந்து வருகிற ஞானமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல். ஆமா, அந்த ஞானம் எங்கேன்னு வருகிற ஞானம் பரலோகத்திலிருந்து வருகிற ஞானமாய் இருக்கிறது. அது எப்படிப்பட்டதா இருக்கு? முதலாவது அந்த ஞானம் சுத்தமுள்ள ஞானம். ஹல்லேலூயா. அந்த ஞானம் அசுத்தம் உள்ளதல்ல. ஹல்லேலூயா. ரொம்ப ரொம்ப சுத்தம் உள்ளது. அதுல கொஞ்சம் கூட அசுத்தம் இருக்கக்கூடாது. பேச்சு மிகுதியினால் ஆமா, வாய் பேச்சுல கூட பாவம் நிறைய இருக்கு. அது பரத்திலே அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டவனுக்கு என்ன இருக்காது? அசுத்தம் கொஞ்சம் கூட இருக்காது. அப்புறம் சமாதானம் இருக்கும், இரக்கம் இருக்கும், நற்கனிகள் இருக்கும், பட்சம் இல்லாத மாயமற்றதாயும் நற்கனிகள், ஆவியின் கனிகள், ஆவியின் கனிகள் இருக்கும். அந்த ஞானத்தை பெற்றவனுக்கு என்ன இருக்கும்? முதலாவது சுத்தமா இருக்கும், பின்பு சமாதானம் இருக்கும், சாந்தம் இருக்கும், இணக்கம் இருக்கும். இணக்கம் இருந்தால் பிணக்கம் இருக்காது. ஹல்லேலூயா. இணக்கம் இருக்கும், நற்கனிகளாலும் நிறைந்ததாயிரும், ஆவியின் கனி நிறைந்ததாயிரும். ஹல்லேலூயா. ஆவியின் கனி வந்து பார்க்கும்போது நீங்க கலாத்தியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் போது ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஆமா, இப்படிப்பட்ட விரோதமான அடுத்த என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்தவருடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்துவுடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார். இப்ப நமக்கு ஆசை இச்சை எல்லாம் நிறைய பெருத்து போச்சு. ஹல்லேலூயா. ஆசை இச்சை எல்லாம் என்ன ஆயிடுச்சு? ரொம்ப பெருசா பெருத்து போயிடுச்சு. அதனால ஆசை இச்சைகளை எல்லாம் எங்க அறையணும்? உட்புறையிலே வரும்போ மீண்டும் இயேசுவை சிலுவையில் அறையக்கூடாது. நம்முடைய ஆசை இச்சைகளை என்ன செய்யணும்? சிலுவையில் அறைய. நம்ம இப்படி கர்த்தருக்கு பயப்பட்டு ஞானத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், சுருக்கமாக சொன்ன இந்த காரியத்தை யூடியூப்ல கூட பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு ஞானம் வருகிறது, அவன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறான், அவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் பலத்தை கொடுக்கிறான், அவன் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறான், தகப்பனுடைய போதகத்துக்கு கீழ்ப்படுகிறான், அவன் பலன் உள்ளவன். அப்படி ஒவ்வொரு காரியங்களும் நீங்க தனித்தனியாய் நிப்பாட்டி கேளுங்க. கேட்டாச்சன்னா உங்களுக்கும் கர்த்தர் என்ன செய்வாரு? ஞானத்தை தருவார். ஹல்லேலூயா. அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் போது பரலோகத்தின் தேவன் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா என்பதை மறந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 25:12 படிக்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ? கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இருந்தா அவனுக்கு தாம் தெரிந்து கொண்ட வழியை என்ன செய்வார்? ஆசீர்வாதமான வழியை, ஞானமுள்ள வழியை போதிப்பார். மல்கியா 1:6 வாசித்து பார்க்கலாம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானியும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளும் கர்த்தர் நம்முடைய நாமத்தை அசட்டைப்படுகிறார்.
ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அல்லேலூயா. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரர் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால், அப்பா பிதான்னு கூப்பிடுங்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? எஜமானே எஜமானேன்னு கூப்பிடுறாமே, அப்படியானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? அல்லேலூயா. எவ்வளவோ சொல்லலாம், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்களே படிச்சுங்க. கலியா 4:2 வாசிங்க கடைசியா. ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அது சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள். என்ன சொல்றாரு ஆண்டவரே? ஆண்டவருடைய நாமத்துக்கு பயப்படுகிறேன், உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் சட்டைகளில் என்ன இருக்கும்? ஆரோக்கியமே இருக்கும். நீங்க வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள். அல்லேலூயா. பிரச்சனை இல்லாத கன்றுகளை போல் வளருவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையாய் சோதனம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் தெய்வமே இயேசுவே, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்தும் ஆண்டவரே ஞானத்தை குறித்தும் சில வார்த்தைகளை தியானிக்க உதவி செய்தீர். இந்த வார்த்தைகளின்படியே ஆண்டவரே சபையின் பிள்ளைகளும் யூடியூப் பார்க்கிற பிள்ளைகளும் இந்த வார்த்தைகளை அறிந்து, இந்த வார்த்தைகள் மூலம் நடந்து, இந்த வார்த்தைகளினால் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீரா. பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் தாருங்க, நல்ல பலம் தாருங்க, நல்ல சௌக்கியத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுங்க. சுகவீனமாய் பலவீனமாய் படுத்திருக்கிற ஆண்டவரே சபையின் பிள்ளைகள் சம்பத்துக்காய் ஜெபிக்கிறோம். அற்புத சுகம் உண்டாகட்டும். திவ்யாவுக்காய் ஜெபிக்கிறோம். மண்களை போல கால்களை தந்து மகளை ஆண்டவரே நல்ல வாக்கிங் எல்லாம் போக வைங்க. கிருபையின் கரத்திலே பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜீவனோட நல்ல பிதாவே, கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல உபகாரங்களையும் மறவாதே. அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். அவளுக்கு சமமாய் ஒரு வயது திரும்ப கால வயது போல் ஆகிறது. துக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நடத்தல் அபிஷேகமும் ஆசீர்வாதமும் வார்த்தையை கேட்ட பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தான்களோடும் நித்திய ஜீவன் ஊழியத்தோடும் என்றென்றுமாயிருப்பதாக. நாட்டிலே நான் வாசம் செய்திட மகிழ்ந்த வீட அயத்தமாக. நாட்டிலே நான் வாசம் செய்திட மகிழ்ந்த வீட அயத்தமாக. கட்டிடாதோ கைகளால் கட்டிடா நித்திய காரியமே ஆசையோடு கண்டிடவே ஆசை காத்திருக்கிறேன். இயேசுவோடு சேர்ந்திருப்பது அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து ஞானமுள்ள பிள்ளைகளாக இருந்து கர்த்தரால் ஆசீர்வதி சாட்சிகளாக இரு. God bless you. Praise the Lord, praise the Lord, praise the Lord.